தயாரிப்பாளர் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவர் பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா அவரும் பாடியெல்லாம் பில்ட் பண்ணிட்டு ட்ரிம் ஆகிட்டாரு. கௌதம், ஆர்யா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அவரை. ஃபுட் அப்படின்னா வந்துட்டு நான் ஆர்யா சார் தான் பார்ப்பேன். ஸோ டயட் ஃபுட்னாலும் ஆர்யா சார் பார்க்கலாம், அண்ட் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னாலும் அவர்கிட்ட தான் போயிட்டு கேட்பேன். ஸோ அவர் எல்லாத்துலயுமே பயங்கர ப்ராப்பரா இருப்பார். இந்த ஷூட்டிங்கா இருக்கிறது பண்ணி ட்ரெஸ் பண்ணி வந்தது கூட பயங்கர கல்யாணத்துக்கு போற மாதிரி வந்திருக்காரு பார்க்க. எனக்கு தெரிஞ்ச என்னோட இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் சில டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆர்யா சார் இப்படி அவரு அந்த படத்தோட கதை என்னன்னு he would have to give a whole narration before every scene. So அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் மனுக்கு. இந்த படத்துல வந்து யாரை லவ் பண்றீங்கன்னு கண்டிப்பா கௌதம் கார்த்திகை லவ் பண்ணுவீங்க. I am a huge fan. First time I've been starstruck actually. அவங்க போய் பதட்டம் ஆயிட்டேன் அவங்க கிட்ட பேச முடியாம. நம்புறேன் நான் இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். All that hard work translates into magic in theaters. And நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ஐடியாவை ஒரு உண்மையா மாத்திருக்கோம். ஸோ நமக்கு ஒரு கைத்தட்டு. And எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளஸ் மீடியா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட படத்துக்காக மீட் பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு 2 years ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் நான் வந்து ஃபர்ஸ்டே நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தை பத்தி ஆக்சுவலா நிறைய பேசணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தை வந்து எனக்கு ரெஃபர் பண்ணதே வந்து லக்ஷ்மண் சார் தான். அவர் தான் வந்து மன்வானந்தை வந்து அமைச்சு வச்சாரு இந்த ஸ்கிரிப்டோட. அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஒரு ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் நானும் சாரும் வெங்கடேஷ் சார்லாம் உட்கார்ந்தோம். அவர்கிட்ட கேட்டது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தான், சார் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரொம்ப பெருசா இருக்கு சார், ஸ்கேலா பெருசா இருக்கு. அவர் சொல்ற ஆர்டிஸ்ட்லாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் ஆகும், பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டா இருக்கு சார், எப்படி சார் தாழ முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், நம்ம வந்து தியேட்டருக்குள்ள ஒரு படம் எடுக்கணும், அது கண்டிப்பா நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் மன்னு அண்ட் இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ வில் ஸ்பெண்ட் அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்டா சொன்னார். எங்கேயுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்தா இது வேலைக்கு ஆகாது, சுருக்கி எடுத்த வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு டே 1ல வந்து ரொம்ப தெளிவா இருந்தது. தட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். சார் ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா இந்த அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஓடிடியா இருக்கட்டும் மற்ற பிஸ்னஸ் எல்லாம் டவுன் பண்ணும்போது தியேட்டர்ஸ் நம்பி மட்டுமே நம்ம படம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நிலைமையில இருக்கும். ஸோ இட் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ அதோட பெரிய எக்ஸாம்பிள் தான் லப்ரப் வந்து. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் த கான்ஃபிடென்ஸ் ஹி ஹேட் இன் த ஸ்கிரிப்ட். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெங்கடேஷ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மன்வானந்த் அவர் எல்லாத்துலயுமே பயங்கர ப்ராப்பரா இருப்பார். இந்த ஷூட்டிங்கா இருக்கிறது பண்ணி ட்ரெஸ் பண்ணி வந்தது கூட பயங்கர கல்யாணத்துக்கு போற மாதிரி வந்திருக்காரு பார்க்க. பெரிய ஃபார்மல் ஷூஸ் எல்லாம் போட்டு தட்ஸ் லைஃப் ஸ்டைல் வந்து அப்படிதான். பிளஸ் அது வந்து அவரோட ஒர்க்லயும் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒவ்வொரு சீனா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டா, ரொம்ப ஆர்கனைஸ்டா, ரொம்ப கிளாரிட்டியோட ஷூட் பண்ணாரு. ஸோ ஆக்சுவலா இந்த படம் ரொம்ப நாள் ஷூட் பண்ணியிருக்கணும். பட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிளாரிட்டி அண்ட் எக்ஸிகியூஷன் வி ஃபினிஷ்ட் இன் லெஸ் நம்பர் ஆஃப் டேஸ் வாட் இட் வுட் ஹவ் ஆக்சுவலி டேக்கன். ஸோ அதுல வந்து இட்ஸ் ஃபினாமினல். ப்ரெஷர் ஒர்க்கிங் வித் ஹிம். எல்லா ஆர்டிஸ்டும் அதெல்லாம் சொல்லுவாங்க, பட் இட் வாஸ் ட்ரூலி ஸ்பெஷல் பிரதர். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் மெமரபிள். அப்புறம் எங்களோட கேமராமேன் மைலாட் எங்க இருக்கிறீங்க? அவர்கிட்ட நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. பட் ரொம்ப கூலான ஒரு பர்சன். அவர் வந்து மணி ஏதாவது ஷார்ட் ஏதோ காம்ப்ளிகேட்டா சொன்னா அப்படியே முடி இருக்கிற மாதிரி தலை சரியா வேணும், ஒண்ணுமே இருக்காது மாட்டேல. பட் வெரி வெரி ஸ்வீட் பர்சன், வெரி வெரி டேலண்டட். அவரு மணி போற ஸ்பீடுக்கு அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாகவும் சரி குவாலிட்டியாகவும் வந்து எடுத்தார். பிளஸ் இந்த படத்துல அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஷார்ட்ஸ் இருக்கு. அது பாம்பேல எடுக்கும்போது அவரும் என் கூட டைவ் பண்ணி, அவரும் கேமரா அந்த அண்டர் வாட்டர் கேமராமேன் கூட அவரே டைவ் பண்ணி வந்துட்டு அவர் பயங்கரமா வித்தையெல்லாம் காட்டிட்டு இருந்தாரு. ஸோ இட்ஸ் வெரி ரேர் தட் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கிற ஒரு கேமராமேன். ரொம்ப டேரிங்கா, ரொம்ப ஒரு ஹேண்டில்டாவே நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. ஸோ I think for this film he's done a fantastic job.
ஸோ தட் வாஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் திபு சார், ஐ திங்க் இந்த படம் பார்த்த உடனே எல்லாருமே வந்து சொன்னாங்க மீதெல்லாம் நமக்கு கடவுள் திபு சார் தான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இட்ஸ் வெரி ஸ்லீம் ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபில்ம். லாட் ஆஃப் திங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மியூசிக். அந்த ஒரு எலிவேஷன் இந்த படத்துக்கு கண்டிப்பா தேவைப்படுது. இப்போ நீங்க பார்த்த பாட்டு கூட லவ்லி சாங், மை ஃபேவரட் சாங். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மெலடியா இருக்கட்டும், மீதி இருக்கிற சாங்ஸா இருக்கும் படத்துல வந்து இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஜாப். அது இல்லாம இப்போ வந்து டீசர்ல இருக்கிற ஆர்ஆர் இருக்கட்டும், படத்துல வர ஆர்ஆர் இருக்கட்டும், ஐ திங்க் இஸ் ஃபினாமினல். சி ஹி நீடட் ஹிம் ஃபார் திஸ் ஃபிலிம்னு சொல்லலாம். ஸோ தட் மச் அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த படத்துல அவர் இன்புட் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரசன் ஐ திங்க் இஸ் நாட் ஹியர், நோ இருக்காரா? ஸோ ஐ திங்க் அவரோட கட்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து காட்ட முடியாது, ஒரு 3 hours இருக்க முடியாது. ஸோ ஏன்னா இட்ஸ் லாட் ஆஃப் கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஆல்சோ. சும்மா ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் இல்லாம ஒரு பிளாட், சப் பிளாட், நிறைய கேரக்டர்ஸ் படத்துல அவங்க எல்லா கேரக்டர்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஒரு டைம் தேவைப்படுது. பட் இட் கேனாட் பி டூ லாங். ஸோ எவ்ரி திங் வாஸ் டன் ஃபென்டாஸ்டிக் பர்சன். திங் அண்ட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர், அவர் எனக்கு தெரிஞ்ச படத்துல ஒரு 80 days ஒர்க் பண்ணாருன்னு நினைக்கிறேன். எல்லா ஃபைட்டுமே வந்து ஒரு படத்துல எப்பவுமே ஃபுல்லா ஒரு ஆக்ஷன் மூட் இருக்கும் அண்ட் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கு படத்துல. ஸோ மாஸ்டர் வந்து அவரோட ஆஸ் எ ஃபிலிம் ஒரு கோ டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணாரு. ஸோ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். படத்துல நீங்க பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லீக்கா இருக்கும். ஸோ டெஃபினெட்லி நீங்க பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுவேன்னு நம்புறேன். கம்மிங் டு மை கோ ஆக்டர்ஸ், கௌதம் பிரதர், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ ரியலி லவ் திஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபிலிம். அவர் ரொம்ப கூலா, ரொம்ப செக்ஸியா, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா, ஒரு செம்ம ஆட்டிடியூடோட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ஈச் டைம் ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது கால் பண்ணி சொல்ல முடியாது, செம்மையா கலகிட்டீங்க இந்த சீன்ல. ஸோ வித் தட்ஸ் அந்த அந்த ஒரு 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 ஸ்டைலிஷ் ஒரு 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 எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு பண்ற விஷயம் அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டது. ஸோ ஐ திங்க் he just pulled it over with so much ease. அதாவது நானும் மண்ணும் எப்பவுமே சொல்லிடுவேன், கலகிட்டான் பிரதர் வந்து பின்னி எடுத்திருக்கிறான்னு. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபில்ம் ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் கௌதம் நீங்க படம் பார்க்கும்போது யூ வில் டெஃபினெட்லி see his work and you will say the same thing. அண்ட் சரத்குமார் சார், அவருக்கு வந்து டெய்லர் மேட் டீச்சர்ல நடந்து வரும்போது பார்த்துக்கலாம். அந்த அந்த அளவுக்கு ஒரு ஒரு டீவியேஷனே தேவை. இந்த கேரக்டர் ஒரு தவிர வேற தமிழ் யாருமே பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அண்ட் புல் இட் ஆஃப் வித் சோ மச் ஈஸ். சரி, ஸ்டைலான இதெல்லாம் வந்து நம்ம வந்து அது ஒரு பேர்த்ல இருக்கணும் சார், அது உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. ஸோ ஐ திங்க் ஹி ரியலி லிவ் த கேரக்டர். ஸோ இட் வாஸ் சோ நைஸ். இன்ஃபேக்ட் அவர் பண்ண ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நான் பார்த்துட்டு ஆக்சுவலி சாரை கால் பண்ண, ஒரு நியூசிலாண்ட்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். சார் என்ன சார் இப்படி பண்ணிருக்கீங்களா சார், கஷ்டமா இருக்கு சார், பாருங்க இதெல்லாம் உங்களை மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசியிருந்தேன். தட் வாஸ் a சிங்கிள் ஷாட். பட் படத்துல இப்போ கட் பண்ணியிருக்கோம். பட் ஒரு சிங்கிள் ஷாட்டை ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. ஸோ தட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். மஞ்சு மேம், அவன் மணி வந்து இந்த கதை சொன்னோன்னு ஒரு விஷயம் தான் சொன்னான், ஒரு நோ ரீப்ளேஸ்மெண்ட், இவங்க படம் பண்ணலாம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னாங்க. ஸோ எனக்கு ஒரு 6 months அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து கொச்சின் போய் கதை சொல்லி அப்புறம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் செகண்ட் டிராஃப்ட்னு எடுத்துட்டு. ஸோ ஐ மீன் இந்த படத்துல வந்து அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் கேரக்டர், ஒரு லைக் த பைண்டிங் கேரக்டர் ஃபார் ஆல் த கேரக்டர்ஸ் இந்த ஃபிலிம் மாதிரி. கண்டிப்பா அவங்கள பத்தி சொல்ல தேவையில்ல, சோ கிரேட் இந்த ஃபிலிம். அப்புறம் வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க ஸ்பாட்ல, ஷார்ட்டுக்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் அந்த அளவுக்கு. ஸோ பட் தட்ஸ் வெரி நைஸ். ஏன்னா நம்மளுக்கே வந்து ஒர்க் பண்ணும்போது இவ்வளவு ஷார்ட், இந்த ஷார்ட்ல இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க ஒருத்தவங்க, இவ்வளவு டவுட் வருமான்ற ஒரு இதுவும் நம்மளுக்கு வரும். பட் இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி. இட்ஸ் நாட் லைக் ஒரு என்ன சொல்றது, ஒரு ரேண்டமா ஒரு ஸ்டூபிட் டவுட்ஸ் இல்லாம ரொம்ப ரெலவெண்டா ஆன கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் ரியலி சூட்டட் த ரோல் வந்து ரொம்ப ஆப்டா இருந்தது. தேங்க்யூ. அண்ட் ரைசா அண்ட் அதுல்யா,
பாவம் மாஸ்டர் பெண்ட் எடுத்துட்டாரு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல. அது ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது வந்து நான் ஷூட் பண்ணும்போது டெய்லி அத்துல்யாவும் வந்து டெய்லி ஒரு 5 hours ரிஹர்சல்ஸ் தான் ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்கு. ஸோ பட் எல்லாருமே பிகாஸ் இட்ஸ் ஒரு ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் எல்லாருமே வந்து அவ்வளோ நேச்சுரலா வந்து ரொம்ப ஃபேக்கா, இப்போ விமன் ஃபைட் பண்ணும்போது ரொம்ப ஃபேக்கா இருக்க சொல்லிட்டு ஐ மீன் லாட் ஆஃப் தாட் அண்ட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஹவ் கான் இன் டு திஸ் ஃபில்ம். ஸோ கண்டிப்பாக அவங்களோட எஃபர்ட்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். கண்டிப்பாக காளி சார் அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இமோஷனல் கேரக்டர். ஸோ ஆஸ் எ ஃபில்மா வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் வி ஆல் ஹவ் டன் அவர் பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஃபில்ம். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 years இந்த படம் மட்டும்தான் பண்ணேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் கிவ்ஸ் அஸ் அ சக்ஸஸ் அண்ட் மச் நீடட் ரெகக்னிஷன். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து நம்ம ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, பிரசன்ட் மீடியா அண்ட் டு ஆல் த டீம்ஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வுட் லைக் டு, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஆப்வியஸ்லி ஆர்யராஜன் வந்து நிறைய பேசியிருக்காரு அதை பற்றி, அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசரும் பேசியிருக்காரு. ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஸ்ட்ரெங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெஃபினெட்லி ஏடி டீம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஏடி டீம் ஹூ நைட் அண்ட் டே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் பிரமாதமாக கொண்டு வரதுக்கு. தே வந்து இந்த பிரிட்ஜ் ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு நடுவில் அவங்க தான் பிரிட்ஜாக இருந்திருக்காங்க. ஸோ த ஏடி டீம், தேங்க்யூ ஸோ மச் for making this an amazing experience. As I see all this, very smiling. Thank you. Definitely after that also the production team, the art department team, ellame came together and supported each other to make இந்த ப்ராஜெக்டோட ஸ்கேலு வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்கு மேலே போயிருக்கலாம்னு சொல்லலாம். அண்ட் கேமராமேன் அருள் சார், அவரும் அவ்வளோ ஒர்க் பண்ணி ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்டியிருக்காரு. அண்ட் டு மென்ஷன் ஆல்சோ த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், உத்தராங்கன் மேம் அண்ட் டீம், துர்கா அண்ட் மீரா made every character so believable, அவ்வளோ லைவ்ல அவ்வளோ ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கு ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஸ்டைலும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ மச். அண்ட் ஓவரால் ஐ வாண்ட் டு தேங்க் சில்வா மாஸ்டர். எங்க இருக்கீங்க மாஸ்டர்? India, my entire travel in this movie, more than with my director or with R.A. Brother or my co-actor, was with Silver Master தான். அவரும் என் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு என்ன ஃபைட் சீக்வன்ஸ், என்ன ஸ்டன் சீக்வன்ஸ், என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன ரிவர்ஸ் பண்ணணும், என்ன சேஃப்டி பார்க்கணும், அது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு. அண்ட் தட் இஸ் பிகெஸ்ட் பிளெஸிங் ஃபார் மீ. எனக்கு ஸ்டண்ட் எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணலாம், பட் அந்த ஸ்டண்ட் வந்து ஒரு சேஃப்டி மெஷரும் அதை யோசிச்சு பண்றதுதான் ஒரு ஆர்டிஸ்டுக்கு சேஃப்டி தான் முக்கியம். அண்ட் சில்வர் மாஸ்டர் வந்து எல்லா ஆர்டிஸ்டும் அவ்வளோ சேஃப்டியா பார்த்துக்கிட்டாரு. அண்ட் கிரியேட்டிவ்லி ரொம்ப இன்வால்வ் இருந்தாரு, விச் இஸ் வெரி நைஸ். எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பாடி லாங்குவேஜ்க்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவர் அந்த ஸ்டைலிஷ் எலிமெண்ட் வந்து மிஸ் பண்ணாம அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ சில்வர் மாஸ்டர், நீங்க எனக்கு ஒரு பெரிய பேக் போனா இருந்தீங்க படத்துல. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஆல்சோ மை ஃபேவரட். அண்ட் ஆல்சோ கமிங் டு my co-stars, my lovely co-stars, all of them. Let me start with Anaga, Atharya, and Raja. All three of you are amazing and wonderful. I think அவ்வளோ டெடிகேஷன் போட்டிருக்காங்க. அண்ட் ஈச் ஒன் அவங்க கேரக்டருக்கு ஒரு சின்ன ஸ்பெஷலைஸ்ட் டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் வெரி நைஸ். எனக்கு டேட் அனாதா இஸ் வெரி வல்னரபிள். ஒரு சீன் எனக்கு அவங்க கூட இருந்துச்சு, ரொம்ப வல்னரபிளா நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அவங்க. பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அதை கேரி பண்ணியிருந்தாங்க. அத்தோலியா அண்ட் ரைசா வந்து I had different equations with each of them. ஆனால் each one of them pairs their characters so beautifully. And last வந்து சொன்ன மாதிரி their hard work, அந்த லாஸ்ட் ஆக்ஷன் பிளாக்ஸ்க்குலாம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாங்க. I saw them rehearsing day night அந்த மாதிரி போனாங்க. ஸோ hats off to you guys. You guys really fantastic. I don't think many people would put that much effort into a sequence like that. And coming to one of my favorites, Manju Warrier ma'am.
you are absolutely beautiful and stunning in this movie. And starting till the very end, and the transition and the சின்ன detailing that you gave your character has been phenomenal. And definitely, I am a huge fan of it. First time I've been starstruck actually on the way Baba night. So thank you for that experience also. Coming to one of my other favorite actors, Sarat Kumar sir. We just finished a movie together and immediately I started this film. And என் கூடவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு இன்னும் தெரியல ஒரு ஃபாதர் இருந்திருக்காரு. And he's always been a fun best friend that you can tell anything to, and also very supportive. ஆனா ஒர்க்குன்னு வரும்போது அவர் சிங்கம் மாறுற மாதிரி இருக்காரு. பயங்கரமா இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு. என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் அவர் அவ்வளவு தைரியமா இறங்கிடுறாரு. இன்ஃபேக்ட் ஐ திங்க் you are more fitter than I am, sir. Definitely. So thank you for being someone that I can look up to, for sure. And coming to one of my all-time big brothers of this industry, Arya brother. From day one when I entered this industry, I've always been fascinated with him. I think I have a small man crush on you, and I've always seen Arya as one of the most dedicated, most hardworking, and most stylish-looking actors ever. And in the character, work பண்றது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எனக்கு I was really excited. ஆனா அந்த ஃப்ரேம் பாக்குறேன் அவர் இவ்வளவு பிரம்மாண்டமா ஹியூஜா ஒரு ஹல்க் மாதிரி இருந்தாரு ஆக்சுவலா பாக்குறது. நான் அவர் பார்த்தோன்னா மறந்துட்டேன், ஐயோ இவர் கூட என்ன இவ்வளவு பெருசா ஒரு அப்படின்ட்டு. பட் ஹார்டா இருக்கு அவர் போட்டு இருக்கு அந்த உடம்பு மெயின்டைன் பண்றதுக்கு. அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த ப்ராஜெக்ட் டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணிருந்தோம். ஆனா அந்த மாதிரி பாடி மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். எனக்கு அந்த டயட்டை மெயின்டைன் பண்ண அச்சீவ் பண்ணவே முடியாது. டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம எவ்வளவு ஸ்டன் சீக்வன்சஸ் அந்த மாதிரி ஷூட்லாம் போய் டயர்டா இருந்தாலும் போய் ஒர்க் அவுட் பண்ணிதான் ஆகணும். அது நான் என் கண்ணால பார்த்தேன். அதுதான் என்னால நம்ப முடியல. இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன். தூத்துக்குடியில அந்த ஃபிளட் சிஸ்டம் ஃபிளட் வரும்போது நம்ம ரோடு மாட்டிட்டு சரி இன்னைக்கு ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே டோர்ல இருந்து வெளியே எட்டி பாக்குறேன். ஆர்யா வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் எங்கன்னு கேட்கிறாரு. ஸோ அவர் அவ்வளவு அந்த லெவலுக்கு டெடிகேஷன்ல இருக்காரு. உண்மையா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. யூ ஆர் ரோல் மாடல் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் வாட் இட் டேக்ஸ் டு பி a great actor. Coming to Manu Anand, my director, my friend, my guru. Thank you so much. Yes, my life guru, sorry. Advice இங்க தான் போவேன் நான். So என்னன்னா Manu Anand he's been talking that he wants to work with me for a long time. நம்ம குழந்தை அசோசியேட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். எப்படி அசோசியேட் பண்ணணும்னு தெரியல. திடீர்னு எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரோல் இந்த மாதிரி கொண்டு வந்தாரு. அண்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் என்னால புல் பண்ண முடியுமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. பட் எல்லாருமே ட்ரை பண்ணணும்னு சொல்லி சரின்னு ஒரு டவுட்ல ஒத்துக்கிட்டேன். பட் மனு டே ஒன் என்னால ஒரு நம்பிக்கை வச்சு இந்த ரோல் நல்லா கரெக்டா செட் ஆகுது. நான் பண்ணதுல எனக்குள்ள இருக்க ஒரு பொட்டன்ஷியலை பார்த்து தான் அவர் எனக்கு இந்த செலக்ட் பண்ணாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் இந்த ப்ராஜெக்ட் I fulfilled what you believe that I can do. So thank you so much for this opportunity and thank you for always guiding me the right way. And coming to the hero of this program, Devasan. Thank you so much for giving us such amazing songs and vision. Like Arya said, the மாதிரி ப்ராஜெக்ட் the main soul is the music. அந்த பல்ஸ் ஃபீல் பண்ண வைக்கிறது அந்த சாங்ஸ் அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் எல்லாமே அவ்வளவு டீடைலிங்கா இருக்குன்னா அவர் தான் பண்ணுவாரு. And from what I have seen, I am thoroughly and mind blown away. So thank you so much for such a surreal experience to really make our characters larger than life. And last of all, I would like to say thank you to Prince Pictures, Lakshman sir, Venkatesan sir. என்னை நம்பி எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் ட்ரஸ்டிங் மீ, ட்ரீட்டிங் மீ with a smile and kindness. So thank you so much for being such wonderful producers. I enjoyed myself on the set. I have no complaints whatsoever. This was an amazing experience for me. And thank you once again to the press and media. Thank you for coming here and supporting us. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். Thank you so much. Bye. எல்லாருக்கும் வணக்கம். இங்க எல்லாரும் பேசுனது மாதிரி அவ்வளவு அழகா ரொம்ப ஃப்ளோவில் எவ்வளவு நிறைய விஷயங்கள் பேசணும்னு எனக்கு ஆசை இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் த டேலண்ட் ஃபார் தட். ஸோ ஐ வில் கீப் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள். மிஸ்டர் எக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப
இன்ட்ரெஸ்டிங்கான படம். அண்ட் இட்ஸ் அந்த படத்தை சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கு புதுசுதான். அந்த படத்துல அதை ஹேண்டில் பண்ற விஷயமா இருக்கட்டும், அந்த படத்துல பேசுற அந்த கான்வர்சேஷன்ஸா இருக்கட்டும், எவ்ரி திங் அபவுட் த ஃபிலிம் வாஸ் நியூ டு மீ. ஸோ அதை ஷூட் பண்ணும்போதும் ஐ வாண்ட் டு ஸ்பெஷலி மென்ஷன் மனிஸ் பேஷன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு சீன் எடுக்கும் போதும் he would have to அந்த படம் என்ன, அந்த படத்தோட கதை என்னன்னு he would have to give a whole narration before every scene. So அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் மனுவுக்கு. அண்ட் the cast, the entire cast and the entire crew, அதுல நிறைய பேரை நான் இங்க பார்த்துட்டு இருக்கேன். so many known and faces that I have enjoyed spending time with. so எல்லாருக்கும் lots and lots of love. We have such beautiful memories together. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு படம் ஷூட் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ ஈவன் தோ அது நிறைய சேலஞ்சஸும் நிறைய ஹர்டில்ஸும் எல்லாம் பல விதத்திலும் இருந்த போது வி மேனேஜ்ட் டு புல் இட் த்ரூ. ஐ மீன் என்டையர்லி பிகாஸ் ஆஃப் ஒரு டீம் ஒர்க், ஒரு டீம் ஸ்பிரிட், அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ் இருந்ததுனால ஐ திங்க் மனு வாஸ் த கேப்டன் ஆஃப் தட். அந்த ஒரு கேங்கோட கேப்டன் மாதிரி இருந்து ஹி ஹேண்டில்ட் எவ்ரி திங். ஹி எல்லாம் கைக்குள்ளே வச்சு he handled it very smoothly and we pulled it through, and I'm sure we'll end up making a beautiful film together. and இங்கேயும் ஆடியன்ஸ்லயும் இருக்கிறவங்க இந்த படத்துல கலந்து எல்லாருக்கும் I want to extend my heartfelt love and thanks, and especially to Prince Pictures for giving this film the scale that it actually deserves. இந்த படம் நாங்க ஒர்க் பண்ணும்போது என்ஜாய் பண்ண மாதிரி நீங்க பார்க்கும் போதும் அதே ஒரு என்ஜாய்மெண்ட். அண்ட் ஐ வுட் ராதர் சே தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த படம் தியேட்டர்ல வந்து கண்டிப்பா பார்க்கணும். எல்லாரும் இந்த மீடியா வழி பார்க்குற ஆடியன்ஸ் யாரா இருந்தாலும் இந்த தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ். ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் அண்ட் ஐ நம்புறேன் நான் இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் நான் நம்புறேன். அண்ட் ஐ ரியலி வாண்ட் சீக் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் to be part of this wonderful team and to be sharing the stage with some of the finest actors and technicians. Thank you, Prince Pictures. Thank you, Lakshman sir and Venkateshan sir, for making me part of this beautiful team. Within a very short span of time, I think you have done some amazing films, and I've always looked forward to associating with you, and I'm so glad that it happened to be in this film. Thank you so much. Thank you, Manu, for having the faith and belief in me, and for having the conviction that I can do justice to what you have written. And I think when I look back, it's been a beautiful journey, and I think I've discovered so much about myself as an actor in the process. And you have always pushed me to be a better actor, and you've always reminded me of my strength. So I'm very, very grateful, and I hope that I get to work with you again. Thank you so much. Thank you, Arya. You've been a wonderful co-star, and you've been very, very patient with me. And I think in almost all the scenes that we had together, you had some inputs or suggestions to share, which I believe have helped me perform better. So thank you so much for that. And I know the amount of hard work and discipline that has gone into preparing for this film. So I hope all that hard work translates into magic in theaters. And I hope you continue to entertain all of us with so many more good films. Thank you. And Gautam, you've been very, very supportive and very, very sweet. We had only one scene together, but I'm glad that I got to work with you. And Atulya and Raisa, again, I'm so happy that I got to work with you all. Manju ma'am, I don't know what to say. Like ever since I started watching films, I've been you've been such a celebrated actor, and
one fine day I get to, perform with you. So that was very, very surreal. And, but the surprising part was how friendly and how humble you were, and how you made me feel on the first day of shoot. I'll never forget that. I'm truly grateful, and thank you for inspiring all of us, all the women out there. So thank you so much. Thank you, Sharad Kumar sir, for being part of this film. Thank you, Bibu. Sorry, my orders like all messed up. But thank you so much. Thank you for giving me a beautiful song in this film. And when I heard the final version of the song, I was just hoping that I did justice to what you have created. So thank you so much. Thank you. I don't know who I'm missing out. Thank you, Shravanti. You have made me feel at home each day on set. So thank you so much. Thank you, Charu, and all the assistant directors out there. Thank you, our beloved DAP sir, Arul Vincent sir, and Uttara ma'am, the whole styling team, and Pandian sir. I don't know, like everyone, every technicians and all the members in the unit. Thank you so much. And thank you, each one of you who has taken the time to come and be with us today. Thank you for all the support. I am really sorry if I've missed out somebody because I'm slightly nervous. But thank you so much. Thank you. Hi guys. I think எல்லாரும் எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ சொல்றதுக்கு உண்மையா ஒண்ணுமே இல்லை. என்ன பேசுறது? Hi, how is everybody? We are good. Happy to see you. என்ன சொல்லாரு? Okay, great. தேங்க்யூ மனு. ஆக்சுவலி இது மனுவோட படம். ஸோ எல்லாரும் மனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒரு பிரில்லியண்டான படம் எழுதியிருக்காங்க, ஒரு பிரில்லியண்டான படம் யோசிச்சிருக்காங்க. அந்த ஐடியா யோசிச்சதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா இது அவங்க ஐடியா, அண்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ஐடியாவை ஒரு உண்மையா மாத்திருக்கோம். ஸோ நமக்கு ஒரு கைத்தட்டல். And yeah, I mean, Cinema Master, of course, action, amazing. Charu, Shravanti, நம்மளோட பழைய கேங், எஃப்ஐஆர்ல இருந்து எல்லாருமே டிராவல் பண்ணி வந்திருக்கோம். அருண் சார். ஸோ எல்லாரும் பேசிட்டாங்க, இவ்வளவுதான். நம்ம எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம், ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கோம். படம் வரும்போது நீங்களே பாப்பீங்க, அண்ட் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் லக்ஷ்மண் சார் அண்ட் வெங்கடேஷன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் மிஸ்டர் எக்ஸ் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் வெங்கடேஷன் சார். மனு, தேங்க்யூ ஸோ மச். என்னோட கெரியர்ல எனக்கு வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ இது என்னால் பண்ண முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோர் தென் அ ஃப்ரெண்ட், லைக் மோர் தென் அ டைரக்டர், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வந்து கடவுள் எனக்கு மிஸ்டர் எக்ஸ் படம் மூலமாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆர்யா சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது டே அண்ட் நைட்னு ரொம்ப டஃப்பாக ஷூட் போயிட்டு இருக்கோம். ஈவன் தான் அந்த டைம்ல கூட அவர் வந்து ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணி இங்கே நீங்கள் நல்லா பண்ணிருந்தீங்க, இங்கே இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. அண்ட் ஆல்சோ லைக் ஃபுட் அப்படின்னா வந்துட்டு நான் ஆர்யா சார் தான் பார்ப்பேன். ஸோ டயட் ஃபுட்னாலும் ஆர்யா சார் பார்க்கலாம், அண்ட் ஸ்வீட் சாப்பிடணுன்னாலும் அவர்கிட்ட தான் போயிட்டு கேட்பேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கௌதம் கார்த்திக், சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு கௌதம் கார்த்திக் பார்த்தோன்னே அவங்களோட ரொட்டீன்ஸ், அந்த டிசிப்ளின் அதெல்லாம் கேட்டு வந்து லிட்டரலி ஐ வாஸ் லைக் ஷாக்ட். ரொம்ப வந்து இன்ஸ்பிரேஷனலா இருந்தது. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஐ ஹேட் லைக் லாட்ஸ் ஆஃப் காம்பினேஷன் சீன்ஸ் வித் ஹிம். ஸோ ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஒரு டெடிகேட்டிவ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஆன் டைம், அது எல்லாத்தையும் தாண்டி அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் கேரி பண்ணி இந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக கேரி பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சரத்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அவரோடையும் காம்பினேஷன் இருந்தது. ஸோ லைக் ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சரத்குமார் சார்ட்டு பேசணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, நாங்கள் ஃபாரின் ஷெடியூல் ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப ஜாலியா ஒரு ஃப்ரெண்டோட பேசுற மாதிரி இருந்தது. மஞ்சு மேம்,
வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ மேம். அவங்களோட வந்துட்டு ஷூட் பண்ணும்போது ஒரு தடவையும் நான் கேரவன் போல நான் மேம் பண்றது பார்க்கணும், அவங்க ரசிக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் கிட்டே உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ லைக் தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அனாகா, ரைசா அண்ட் பிரவீன், சஞ்சனா, தாரா, காளி வெங்கட் சார் எல்லாத்தோடையுமே ரொம்ப ஜாலியா இருந்தது ஒர்க் பண்றதுக்கு. ரொம்ப ஃபன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஷவந்தி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்க. அண்ட் அருண், வெரி கூல் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு சினிமாட்டோகிராஃபர். நாங்க வந்து ஷூட் பண்ணும்போது லைக் ரொம்ப கூலா ரொம்ப எனர்ஜியா இருப்பாரு. நாங்க ஷூட் ரியல் பர்சன் அவரும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பல பேருக்கு தெரிஞ்சுது. அண்ட் எடிட்டர் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விபு சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்க ஆல்ரெடி எனக்கு பெரிய ஹிட் கொடுத்துருக்கீங்க. இது உங்களோட ஒர்க் பண்ற செகண்ட் ஃபிலிம். பட் ரியலி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் மியூசிக். கண்டிப்பா இந்த படமும் உங்க கரியர்ல ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் படமா இருக்கும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். செல்வா மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். லைக் அவங்க வந்து ரொம்ப லைக் நம்மளால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சா கூட அதை தாண்டி எப்படி ரொம்ப ஈஸியா நம்ம கிட்ட வந்து ஒர்க் வாங்க முடியும்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளா சூப்பரா வாங்குவாரு. ஸோ அவரும் சரி அவரோட டீமும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் சாரு, நெட்டோ, அனுஜ், ஹர்ஷா எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களோட காஸ்டியூம் டீம் உத்ரா மேம் அண்ட் துர்கா எல்லாருக்குமே லைக் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன் செகண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு டீசர் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். செம்ம ஃபோமா இருக்கு ஆக்சுவலா இந்த டீம் கூட ஒர்க். ஐ மீன் ஐ டென்ட் கெட் சோ மச் டைம் வித் திஸ் டீம் ஆர் வாசன்ட் ஆன் த செட். பட் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. I had the experience and the pleasure of working with Manu sir and Dibu sir. Manu sir ரொம்ப தெளிவு, எப்பயுமே வந்து பிரீஃப் ரொம்ப கிளியரா கொடுத்துருவாங்க. எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேண்டாம், which makes the life of a lyricist very very easy. Dibu sir வந்து நிறைய பேசலாம். ஆக்சுவலா ஒரு அரை மணி நேரம் பேசலாம் நான் திபு சார் பத்தி. நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. இப்ப நீங்க ஒரு பாட்டு கேட்டீங்க இல்லையா, அதுல கிட்டத்தட்ட ஒரு 400 ட்ராக்ஸ் இருக்கு திபு. ஸோ 400க்கு மேல ட்ராக்ஸ் இருக்கு. நான் ஒரு ட்ராக்கையும் உட்காந்து செதுக்கி ஒரு செகண்டும் எப்படி இருக்கணும்னு பிளான் பண்ணி அப்படிதான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் தட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஹஸ் கான் இன் டு த ரீரெக்கார்டிங் ஆல்சோ. இங்க பாட்டு கேட்கும் போது இந்த டீசர் பார்க்கும்போது நான் வந்து வெளியால ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறேன். இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். நீங்க எல்லாருமே இந்த மாதிரி படங்களை வந்து தியேட்டர்ல போய் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. And thank you so much for supporting these kind of films. Good evening. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மிஸ்டர் எக்ஸ் ஒரு அமேசிங்கான மூவி. அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஜானர் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட். அட் த சேம் டைம் மனுவை பற்றி சொல்லணும். ஸோ மனு வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் மனு. பிகாஸ் என்னன்னா மனுக்கு அந்த ஒரு மியூசிக் சென்சிபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ மியூசிக் எல்லாம் போட்டு காட்டும்போது ஹி ஐடென்டிஃபை சம்டைம்ஸ் த ராகா. ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் அதே மாதிரி கிருத்திகாவோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்றேன் லிரிக்ஸிஸ்ட். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பேட்டர்ன். அண்ட் ரீரெக்கார்டிங் லைக் இவ்வளோ ஆர்டிஸ்ட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா பிக்சரைஸ் பண்ணியிருக்கு. ஸோ வி ட்ரைட் அவர் லெவல் பெஸ்ட். கண்டிப்பாக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி ப்ரொடியூசர் சார், லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார் அண்ட் மேவரிக்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் தேங்க்யூ வெரி மச். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். சாரி என் சத்தத்தை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இல்லை கொஞ்சம் ஷூட்டிங்கில் போயிட்டு வந்தாலும் அப்படி இருக்கு. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு என்னோட இயக்குனர் மனு தான். ஸோ அவருக்கு என்னோட தேங்க்ஸ். அது வந்து அவரு நாங்கள் 2 பேரும் சந்திச்சது முதல்ல என்ன இருந்தால் படத்துல இருந்து. அப்பவே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்செட் பாய் தான். அங்கிருந்து ரொம்ப கிளீனா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருவாரு எல்லாத்தையும். ஃபைட் மாஸ்டர் வந்தா அவருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத அவரே சொல்லிடுவாரு. ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாரு. கேமராமேன் வேணா வந்தா அவருக்கு என்னென்ன தேவைங்கிறத அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாரு. இப்ப எல்லாரும் சொல்ல மாதிரி தான். ஸோ இப்படி எல்லாருக்கும் என்னென்ன தேவைங்கிறத அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அவங்க கிட்ட ஒர்க் பண்ற அந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீம் ஸ்ரவந்தி மேடம் வச்சிருப்பாரு.
அவங்களெல்லாம் பெண்ட் அனுப்பிடுவாரு. அவங்க அப்புறம் சாரு மேடம் இவங்களெல்லாம் வந்து பெண்ட் நிமித்தி வேலை வாங்கி ஃபைட் மாஸ்டருக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இப்படிதான் ஒவ்வொருத்தரையும் ஒரு பார்த்துக்கிற விஷயம். ஏன்னா அவரோட டீமை வருத்தி எல்லாத்துக்கும் பயங்கர சப்போர்ட் பண்ணி வச்சிருந்தார். இப்போ நீங்க நம்ம லக்ஷ்மண் சார் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லாருக்கும் சண்டை எடுத்தாச்சு. எல்லாருக்கும் சண்டை எடுத்தா கேட்டேன், இதுக்கு இடையில எப்படி சீன் எடுப்பீங்க அப்படின்னு. மோஸ்ட்லி எழுத்து அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த படமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனா தான் இருக்கும். நம்ம படம் தான். ஸோ இதுல லக்ஷ்மண் சார் பத்தி சொல்லணும்னா, நான் ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு கதை பேசத்துல போயிருந்தோம் அவர்கிட்ட. அவர் ஈஸியெல்லாம் அவர் சமாளிச்சுட்டு வந்துட முடியாது. பட் எப்படி சமாளிச்சுட்டு வந்தாருன்னு தெரியல. இவ்வளவு சண்டை காட்சிகளை வச்சுக்கிட்டு சூப்பர் அவர் கதை செலக்ட் பண்றதுல. அதே மாதிரி இந்த படம் வந்து நம்ம சவுத் இந்தியா இல்லாம நார்த் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியா அந்த மாதிரி எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி படம் எடுத்துட்டோம். 10ன்னு சொல்லி இன்னும் ஃபாரின்லாம் போய் சுத்தி இதுக்கெல்லாம் பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரொடக்ஷன் டீம். அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள், பாண்டியன் அண்ட் அவங்க டீமுக்கு. அப்புறம் சரத்குமார் சார் பத்தி சொல்லணும்னாச்சுன்னா அவ்வளோ பஞ்சுவல் அவ்வளோ பஞ்சுவல், கரெக்ட் டைமுக்கு வந்துடுறது. வந்து அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் வேணும் அப்படின்னு சொன்னேன் சார். அவர் வச்சு டைரக்டர் கேட்டார், ஃபுல் சிங்கிள் ஷாட் வேணும் அப்படின்ட்டாங்க. இப்போ ஆர்யா சார் சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி ஃபுல் சிங்கிள் ஷாட்னா சும்மா ஒரு இடத்துல இல்லை, இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றி ரவுண்ட் அடிச்சு அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே ஏறி செகண்ட் ஃப்ளோரில் இறங்கி மேலே பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய ஷாட் எடுத்தோம். அவரு நான் பண்ணிடுறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா பண்ணிட்டாரு. எனக்கு ஷாக். அதெல்லாம் எப்படி நடந்துச்சு. ஏன்னா அவங்களோட டெடிகேட் பண்ணி எங்க அசிஸ்டன்ட் அப்படி கத்துக்கிட்டு ஸோ இப்படி அவங்க சைட்ல ஃபைட் பண்ணிட்டாங்க. அது இல்லாம ஆர்யா சார் அதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். இந்த படத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சொன்ன மாதிரி தான், இந்த உடம்புல ரொம்ப ஸ்லிம்மா இருந்து திடீர்னு பார்த்தா பெருசா வந்து நின்னாரு. கௌதம் சார் ஃபீல் பண்ண மாதிரி. நானும் பிரதர் என்ன இது அப்படின்னு, இல்ல இந்த படத்துக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அது இல்லாம அவர் சொன்னது முழுசா சொல்லணும். ஏன்னா தூத்துக்குடி ஊரே வெள்ளக்காடா மூழ்கிட்டு இருக்குது. எங்கேயும் போறதுக்கு வழி இல்லை, சாப்பாடுக்கு வழி இல்லை, ஒண்ணுமே இல்லை. இவர் ரூமை திறந்தா 2 சேரை ஒன்னா வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சேரு சத்தம் போடுது. அந்த லெவலுக்கு அவரு என்ன பிரதர், இல்ல மாஸ்டர் விட்டுறக்கூடாது, பிடிச்சிடணும் அப்படின்னு இருக்காரு. சரி புரியுங்க. சோ அந்த லெவல் டெடிகேட் பண்ணி இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஒர்க் பண்ணி முடிச்சு இப்ப அடுத்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி திடீர்னு சந்திச்சா மறுபடியும் ஒல்லி ஆயிட்டாரு. பிரதர் என்ன நடுவுல இருங்க பிரதர், நான் ஒரு கம்ப்ரஸர் வச்சிருக்கேன் அப்படின்ட்டாரு. கம்ப்ரஸர் வச்சு யூஸ் பண்றேன். ஸோ அந்த லெவல் டெடிகேட்டட். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதில் சொல்லும். இந்த படத்துல வந்து யார லவ் பண்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா கௌதம் கார்த்திகை லவ் பண்ணுவீங்க எல்லாரும் படம் பார்த்துட்டு. ஏன்னா நான் காளியனை பார்த்த மாதிரி நானும் திருட்டுத்தனமா கொஞ்சம் பார்த்துட்டேன். இல்ல டைரக்டர் கொஞ்சம் காட்டிட்டாரு திருட்டுத்தனமா, எல்லாருக்கும் காட்ட முன்னாடி சவுண்ட் இல்லாம காட்டிட்டாரு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் லவ் பண்ணீங்க. உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். முக்கியமா சொல்லணும், அப்புறம் இந்த படத்துல எல்லாரும் சண்டை போடணும் மாஸ்டர், அது நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு டைரக்டர். எடிட்டர் சண்டை போடணும், கேமராமேன் சண்டை போடணும்ட்டாரு. வேற வழி இல்லை. நானும் எல்லாரும் இப்ப சொன்னதில்ல, கேமராமேன் ஜான்மு மாதிரி மியூசிக் கம்போசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கண்ணை மூடிட்டு கம்போஸ் பண்ணி தான் கம்போசிங் சொல்லிடுறது. பட் அவரும் இந்த ரோஷல் கார்பண்டர் மாதிரி கேமராவை சுத்தி சுத்தி எடுத்துட்டு தலையெல்லாம் பிச்சுப்பாரு. அவர் சொன்ன மாதிரி தலையெல்லாம் ஒரு தேய்ச்சிட்டு இந்த பக்கமா உருண்டு. பட் அவர் அந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஃப்ரேம் தான் இப்ப நீங்க பார்த்தது. சூப்பரா இருந்துச்சு. அருள் சாருக்கும் அவங்களோட டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் முன்னாடி என்னோட அண்ணா ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜு அண்ணா ஒரு சின்னதா ஒரு செட்டு போட்டு கொடுங்க மாஸ்டர், நம்ம ஒரு சின்னதா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமா பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள்ல ஒரு பெரிய செட்டை ரெடி பண்ணிட்டாரு. சின்னதான்னு சொன்னது அவ்வளவு பெரிய செட்டா இருந்துச்சு. அதுக்குள்ள எடுத்த சீக்வன்ஸ் தான் என்னோட ஃபேவரட் சீக்வன்ஸ். அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த அண்ணனுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இங்க இருக்கிற எல்லாரும் சண்டை போட்டுன்னு சொன்னதுல எல்லாருமே ரிஹர்சல் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஒரு ஹோட்டல் புக் பண்ணி பெரிய லெவல்ல மஞ்சு மேடம், அப்புறம் அத்துல்யா மேடம், ரைசா மேடம், அனகா மேடம், இப்படி எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணி இந்த படம் ஃபுல்லா ஃபைட்டா இருக்கும். ஃபைட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். டைரக்டர் சார் ஆல் தி பெஸ்ட். ஹலோ எவ்ரிபடி. பேசுறது கொஞ்சம் கஷ்டம், பட் இது லவ்லி ஒர்க்கிங் திஸ் ஃபிலிம்.
தமிழ் புரியும். தேங்க்யூ மனோ. தேங்க்யூ Prince Pictures. Lovely cast and crew here. Thanks for the opportunity. Thank you. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இங்கே வீட்டிற்கும் காஸ்ட் குழு அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஏன் வந்து கடைசியாக பேச சொன்னார் மனோ எனக்கு புரிஞ்சுட்டேன். எல்லாரும் பேசுறதை வந்து ஆமோதித்து ஐ அசோசியேட் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் எவ்ரிதிங் வாட் ஆல் இஸ் செட் இஸ் ட்ரூ அண்ட் நத்திங் பட் ட்ரூத் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார். மட்டும் சொன்னார், ஜாஸ்தி பேசாதீங்க, கதையை பற்றி பேசாதீங்க, கதையை பற்றி ப்ரொடியூசர் மட்டும் தான் பேசுவார்னு சொல்லி அவர் வந்து புரோட்டோனியம் அப்புறம் எல்லாம் சொல்லிடுறேன். புரோட்டோனியம் மேக்கருக்கு 1965 கதையை ஆரம்பிச்சு 70 வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க. பப்ளிஷ் பண்ணி அமெரிக்காவில் வந்து பப்ளிஷ் பண்ண அந்த பேப்பரை பண்ணி பார்த்தாரு. அது உண்மை, CIA இந்தியா இன்டெலிஜென்ஸ் சொல்லி நாளைக்கு பத்திரிகையாளர்கள் இப்படி ஒன்று இருக்கா, அப்ப இந்தியா அமெரிக்கா சரி பண்ணிட்டாங்களா கேட்கிற அளவுக்கு ஒரு பிரமாதமான நியூஸ் கொடுத்த உங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுக்கே தெரியும் ஒரு விஷயம் வரப்போருக்கு, பார்ட் ஆஃப் தி கிரைம் வரக்கூடாது நாளைக்கு. எனக்கு தெரிஞ்சுதான் நடிச்சீங்கன்னா தெரியாம நடிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நடத்திருக்க நியூக்ளியர் டிவைஸ் பண்றது புரோட்டோனியமே காணாம போயிருக்கின்றாங்க, இவ்வளவு வருஷமா காணாம போல எங்க போச்சு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கும் அளவிற்கு நீங்க எல்லாம் பிரமாதமா சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இதுல ஒரு வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜோக்ஸ் அசைட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மனு அண்ட் டீம், என்டையர் டீம், இட்ஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் சொல்லணும். அதுக்கு வந்து ஏபிளி சப்போர்ட்டட் பை பிரின்ஸ் ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும், வெங்கடேஷ் சாரும் சரி, லட்சுமணும் சரி. அவங்க வந்து போட்டி போட்டு அடுத்த படத்துல வந்து ஹீரோவும் தடையான இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் நடிக்கிறது இல்லை, ஆனால் அந்த உள்ளே நடிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்லாம் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவர் பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையாக இருக்கு. ஏன்னா அவன் பாடியெல்லாம் பில்ட் பண்ணிட்டு ட்ரிம் ஆகிட்டாரு. கௌதம், ஆர்யா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, அவரை அடுத்த படத்தை கமிட் பண்ணி வச்சுக்கிட்ட பண்ணுங்க படிங்க சார்னு சொல்லிடலாம். இது பெரிய எஃபர்ட். மிஸ்டர் எக்ஸை பொறுத்தவரைக்கும் வெரி பிக் எஃபர்ட் அண்ட் தேங்க்யூ மனு ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. மனு வந்து அந்த கதையை சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது ஒரு பெரிய ஸ்கேலான படம் தான் உண்மையிலே, லார்ஜ் ஸ்கேல் மூவி. அது வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கதையை கேட்டு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாங்கன்னா அவர் சொன்ன மாதிரி சம்திங் இருக்கு. சாக்ரிஃபைசஸ் ஆஃப் உளவுத்துறை பற்றி, த இன்டெலிஜென்ஸ் பீப்புள், ஹவு தே ஒர்க் ஹார்ட். ஏன்னா வெளியே தெரியாத கதாநாயகர்கள், அந்த வெளியே தெரியாத கதாநாயகர்கள் இந்த படத்துல எப்படி அவங்க வந்து மெனக்கடுறாங்க என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு படம். நிச்சயமா எல்லாருமே ஆக்ஷன் ஹீரோஸ் தான் அந்த ஸ்டேஜில். சிவா மாஸ்டர் சொல்லவே வேண்டாம், எல்லாரையும் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சிருக்காரு. அது வந்து என்ன ஒரு சிங்கிள் ஷாட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க, அது எப்படி வெட்டி வச்சிருக்காருன்னு தெரியாது. பிரசன்னா சார் தனியாக கேட்டுறேன் நான். சிங்கிள் ஷாட் நல்லா பிரமாணமாக இருந்தது, ஆனால் படத்துக்கு வந்து லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நடக்கும், அது ஒரு சந்தோஷம் தான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் த குட். இந்த படத்தை வந்து நிச்சயம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மட்டும் இல்லை, எல்லாரும் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சண்டை படத்தை எடுத்து விட்டாருன்னு சொல்லிடாதீங்க. There's a lot of emotion in the entire film which cannot be said. Now it will be a spoiler. அந்த இமோஷன் வந்து என்னன்றது படத்தை பார்க்கும்போது இந்த டீப் ரிலேஷன்ஷிப் எமோஷன்ஸ் இதெல்லாம் இன்னும் அந்த படத்துல அந்த இமோஷன் எப்படி இருக்கு, who is fighting whom. இதை சொல்லும்போது கௌதம் வில்லன் சொல்லிட்டாங்க, அவரு ஹீரோ இல்லை நம்மளும் வேண்டாம், கதை சொல்ல வேண்டாம், இதை யூஸ் பண்ணி வச்சுக்க, எந்த மீட்டிங் போனாலும் இப்படி சொல்லிடுறது. ஸோ ஒரு சார்மிங் பர்சன் கார்த்திக், ஆர்யா, எவ்ரிபடி சார்மிங் over here. அண்ட் ஆர்யா வந்து எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துருக்காரு, எனக்கு அப்படிலாம் கொடுக்கல. ஸ்வீட் பாய் அப்படின்னாங்க, எப்படி ஸ்வீட்டாக இருக்கான்னு தெரியாது எனக்கு, ஏன்னா ஸ்வீட் பாயாக இருக்கலாம் தெரியல. பட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ரியலி ஹார்ட். கார்த்திக் கௌதமோட ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். சம் ஆஃப் த ரியாக்ஷன் தட் கௌதம் இஸ் ஐ ரியலி திங்க் ஆஃப் கார்த்திக். ஏன்னா அவங்க அப்பாவோட நேரம் எனக்கு உடனே வந்து பிகாஸ் இஸ் சச் எ க்ளோஸ் படி ஆஃப் மைண்ட். ஸோ இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. என் பிரகாஷ் வந்து நீங்க தூங்காமல் பார்த்தது இந்த படத்தோட வெற்றி. எனக்கு கவிதாவும் அங்கே உட்காந்துருக்கீங்க இருக்குன்னு தெரியல, சகோதர சகோதரிகள் எங்கேயும் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து அந்த படத்தை வந்து சிறப்பாக திரைப்படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள். உண்மை இதில் வந்து ஆக்ஷன் மட்டும் இல்லை, எமோஷன் இஸ் தேர், இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ. அண்ட் மனு டெடிக்கேட்டட் பர்சன். மனு வந்து ரொம்ப சாஃப்டா தெரிவாரு, அப்படிதான் தெரிவாரு, அவர் சாஃப்ட் இல்லை. அவர் சத்தம் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர்லயே தாங்காது. அதெல்லாம் பார்த்துட்டேன் நான். ஏன்னா சீன் மனு டென்ஸ் பர்சன், அதாவது ஒர்க்ல அந்த மாதிரி பண்ணி எல்லாரையும் மெனக்கெட வச்சு எல்லாரையும் ஒர்க் பண்ண வச்சு everything, every nuances of the film is very clearly chiseled by him சொல்லலாம். அதெல்லாம் எல்லாருமே வந்து சிறப்பாக. அது மட்டும் இல்லை, இங்கே எல்லாரும் பேரையும் சொல்லணும். அருள், ராஜீவன், பிரசன்னா எல்லாருமே. அருள் வந்து தலையை பிச்சுக்கிட்டாருனாங்க. தலையில் எது இருந்தால் பிச்சுக்கலாம், ஒன்றும் ஏற்கனவே பிச்சுட்டீங்கன்னு தெரியல எனக்கு. என்ன எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டாருன்னு தலையை பார்த்தேன் நான்.
அதனால அருண் இஸ் கிரேட் கேமராமேன். அவர் ரஜினின்னு சொல்லவே வேண்டாம். ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடனரி ஆர்ட் டைரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரி ஹஸ் காட். அண்ட் கதாநாயகன் தீபு, ரியலி லவ்லி சாங். இதை பார்க்கும்போது நான் வந்து ஒரு காதல் காட்சி எனக்கு கொடுக்குறேன்னு வருத்தம் இருக்கு எனக்கு. சரி, பாட்டு எடுக்கும்போது பண்ணிடுங்க அதை மனம் ப்ளீஸ், அது கொஞ்சம் பார்த்துங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. எல்லாருமே நன்றி. பத்திரிகை சகோதரர்கள் ஆர்வமாக ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அமர்ந்திருக்கீங்கன்னு சொன்னாலே யூ ஃபைண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இந்த ஃபிலிம். அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அனைவரும் பாராட்டுகின்ற படமாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், டிவி, இன்டர்நெட் அண்ட் social media influencers, all of you, thank you very much for coming. இங்க எல்லாரும் படத்தை பத்தி எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ திரும்ப நான் படத்தோட கதையை பத்தியோ அதோட டிஸ்கிரிப்ஷனோ எதுவுமே நான் சொல்ல போறது இல்லை. பட் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, எனக்காக ஒரு 10 minutes கொடுங்க. ஏன்னா இது நான் சொல்லியே தீரணும். பிகாஸ் படம் எடுக்கிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இட் ரிக்வயர்ஸ் a lot of gratitude and thankfulness. So எனக்கு வந்து I'm going to start saying few things. So please கொஞ்சம் 10 minutes கொடுங்க. ஒரு டைரக்டருக்கு வந்து 2வது படம், இது என்னோட 2வது படம். மிஸ்டர் எக்ஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் FIR. ஸோ ஒரு 2வது படம் ஒரு டைரக்டருக்கு கிடைக்கணும்னா அந்த முதல் படம் வெற்றி அடைஞ்சிருக்கணும். ஸோ அந்த முதல் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படத்துல நடிச்சு கோவிட் டைம்ல அது தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண விஷ்ணு விஷாலுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் FIR இல்லைன்னா எனக்கு மிஸ்டர் எக்ஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஸோ மூவிங் ஆன் டு மிஸ்டர் எக்ஸ், FIR ரிலீஸுக்கு ஒரு மாசம் முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எனக்கு நம்பர் யாருன்னு தெரியல. கால் எடுத்தா, பிரதர் நான் வெங்கடேசன் பேசுறேன், உங்ககிட்ட உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னா. சார் நீங்க எனக்கு வெங்கடேசன் சொன்னோன்னே யாருன்னு தெரியல, பிரின்ஸ் பிக்சர்ஸ்ல இருந்து பேசுறேன், உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. சரி, அந்த பாயிண்ட்ல வந்து FIR ப்ரொமோஷன் ஆரம்பிச்ச டைம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இது எதோ கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு, சரி இங்க சார் நான் ஒரு 2-3 daysல நம்ம மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு விட்டேன். கரெக்டா 3 நாள் கழிச்சு திரும்ப அவரே கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு பிரின்ஸ் பிக்சர்ஸ்ல இருந்து லக்ஷ்மண் சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாரு, நீங்க வாங்க அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு வந்து ஐ காட் டு நோ ஹூ வெங்கடேசன் சார் இஸ். சார் நீங்க கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் ஃபோன் கால், அந்த ஒரு கால்னால தான் இன்னைக்கு இங்க நிக்கிறோம். ஸோ தேங்க்யூ. ஸோ பிரின்ஸ் பிக்சர்ஸ் பத்தி எனக்கு பெருசா ஒன்றும் தெரியல அந்த பாயிண்ட்ல. அப்போ நான் ஒரு எல்டர் பிரதரா பாக்குற ஒருத்தர் இருக்காருங்க, மிஸ்டர் ராஜீவன் சார், எங்களோட ப்ரொடக்ஷன் டிசைனர். அவருக்கு ஒரு கால் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி லக்ஷ்மண் சார் பிரின்ஸ் பிக்சர்ஸ், உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா, அட்வைஸ் இருக்கா, வாட் டு டூ அப்படின்னு. ஒன்னே ஒரே வார்த்தை தான் சொன்னார், ஜென்டில்மேன், கண்ணை மூடி நம்பலாம், go for it அப்படின்னாரு. So that was what started this association. So within few days I met with Lakshman sir. அது பேசணும், ரொம்ப வார்மா இருந்தது, ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாரு. அப்போ ஐ ஹேட் another commitment, வேற ஒரு படத்தோட கமிட்மெண்ட் இருந்ததுனால இப்ப பண்ண முடியாது, நம்ம அது முடிச்சுட்டு பண்ணலாம். ஓகே பிரதர், நீங்க உங்களுக்கு எப்போ வசதியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. Then FIR released and it did well, thankfully. அதுக்கப்புறம் அந்த நான் பிளான் பண்ணியிருந்த படம் நடக்கல. அப்போ திரும்ப நானே தான் அவரை ரீச் அவுட் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் நான் இமீடியட்டா சொல்லி நாங்க ஒர்க் ஆன் ஃபியூ ஸ்டோரிஸ். அது இது நாங்க ஒரு 6 months அந்த ப்ராசஸ் போச்சு. ஃபைனலி அட் ஒன் பாயிண்ட் ஒரு நாளைக்கு ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் another script. மிஸ்டர் எக்ஸ் என்னோட 2வது படம்ன்றது நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த பாயிண்ட் அது ஸ்கீம்லே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பிரின்ஸ் பிக்சர்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரவந்தி சாய்நாத் வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. வந்துட்டு, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றது கேளு, வேற ஒரு கதை பண்ணலாமா, வேற ஏதாவது உன்னால இப்போ அதை கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னாங்க.
ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போதான் ஆர்யா சாருக்கு கதை இருக்கா, அதுக்கு ஆர்யா சாருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ எனக்கு ஓகே, பட் ஆனா ஆர்யா சாருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அது நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பேசிட்டு வில் செட் அப் மீட்டிங் அப்படின்னாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல எனக்கு எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச என்னோட இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் சில டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆர்யா சார் எப்படி அவர் வந்து இல்லைன்னா உங்களை வச்சு எப்படி சமாளிக்கிறது, ஸோ அவரை எப்படி கதை சொன்னா அவருக்கு பிடிக்குமா இல்லையான்றதெல்லாம் சில பேர்கிட்ட நான் விசாரிச்சேன். அப்போ விசாரிச்ச போது எல்லாரும் சொன்னாங்க, வேஸ்ட், டைம் வேஸ்ட், அவர் கதை கேட்பாரு, கேட்டு ஒரு 2 நாள் யோசிச்சு இல்ல வேண்டாம் அப்படின்ட்டுருவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஓ சரி, ஓகே, அப்படிதான் இதுவும் நடக்க போகுதுன்ற அந்த மைண்ட் செட்ல தான் போனேன். போயிட்டு மெட்டன் ஒரு 2 கதை லைன் அவுட்லைனா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். போயிட்டு இந்த கதையை சொன்னேன். வித்தின் ஒரு 20 minutes 30 minutes ஆஃப் நரேஷன் இஸ் இட் ஓகே ப்ரோ, இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா வெங்கடேசன் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு ஹீரோ கொடுக்குற அந்த அஷ்யூரிட்டி, அதுதான் அந்த ப்ராஜெக்ட் கிரீன்லைட் ஆகும். ஸோ ஆர்யா சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் இன் மீ, அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஒன்று ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்று அமைஞ்சது. ஸோ தேங்க்யூ. நான் குயிக்கா சொல்லிடுறேன், இங்க இருக்கிற அத்தனை பேரையுமே எப்படி காசு இவங்க தான் எனக்கு வேணும்னு நான் கனவோட யோசிச்சு பார்க்கல. ஐ நெவர் தாட் that I will work with Manju Warrior ma'am. I never thought that I will work with Sharat Kumar sir. Neither did I think I will get Gautam Karthik, all of them together in one film. So இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்துல எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா அது ப்ரொடியூசர்ஸ் தான் கேட்கணும். ஏன்னா அவங்க 2 பேர் தான் இது வந்து பேக்கேஜ் பண்ணணும், பெருசாக்கணும்னு சொல்லி வெங்கடேசன் சார் வந்து பிரதர் நான் பாத்துக்கிறேன் பிரதர் அப்படின்னாரு. அவர் என்னத்தை பாத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவ்வளவு அவரு ஓகேன்னு சொல்லி கடைசியில இவங்க எல்லாரும் ஆட் ஆன் ஆகும்போது அந்த படத்துக்கு மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன், அதோட எனக்கு மெயினா அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறேன்ற ஒரு இது இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி டு ஆல் ஆஃப் யூ, நான் இங்க ரொம்ப நேரம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால ஐம் நாட் இண்டிவிஜுவலி அட்ரஸிங் ஆல் ஆஃப் யூ, ஆல் த காஸ்ட் மெம்பர்ஸ், ஐ சின்சியர்லி தேங்க் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஓகே, நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டராகவே மாறி யூ ஹவ் given me everything that you've got. I know ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், ரொம்ப புஷ் பண்ணியிருக்கேன், பட் irrespective all that you did everything that I asked you to. So ரொம்ப 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 நன்றி. Now இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை பத்தி பேசினேன். இந்த பிரின்ஸ் பிக்சர்ஸ் இஸ் த ரீசன் why the film is big. அவங்க இது வந்து பெருசா இருக்கலாம். லக்ஷ்மண் சார் ஒன்று சொன்னார், இந்த படம் இப்போ ஆர்யா சார் சொன்ன மாதிரி இந்த கதை ரொம்ப பெரிய கதை, இதோட ஸ்கேல் இது எப்படி தாங்கும், இது பண்ண முடியுமான்ற சந்தேகம்லாம் வரும்போது லக்ஷ்மண் சார், ஐ ரிமெம்பர் அ கான்வர்சேஷன், அவர் சொன்னார், எனக்கு இந்த சின்ன படம்லாம் வேண்டாம் ப்ரோ, ஐ வாண்ட் அ பிக் ஃபிலிம், ஐ வாண்ட் அ கிக் ஆஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னாரு. அவர் கொடுத்த அந்த ஒரு புஷ் தான் இட் மேட் சச் அ பிக் ஃபிலிம். ஒரு ப்ரொடியூசர்ஸ் 2 பேர் இங்க இருக்காங்க, மேவரிக், ஐ டோன்ட் நோ வேர் யூ கைஸ் ஆர் இஃப் யூ ஆர் ஹியர். ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஒன் பார்ட் ஆஃப் த டெசிஷன் மேக்கிங், ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ற ஒரு டீம், அவங்களுக்கு அடியில் இருக்கிற ஒரு டீம். ஓகே, ஸோ ஸ்ரவந்தி சாய்னா, கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப்? ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பால் பாண்டி எங்க இருக்கீங்க? ப்ளீஸ் யோன். Production manager Nagaraj and Sadiq. இவங்க 4 பேர் தான் ப்ரொடக்ஷன் முழுசா இறங்கி பார்த்தாங்க. உண்மையிலேயே சொல்றேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் தட் ஐ ஒர்க் வித். நான் கேட்டதுக்கு எதுக்குமே இல்லைன்னு சொன்னதில்லை. கடைசி நேரத்துல ரோட்ல ஷூட் பண்ணணும், போலீஸ் பெர்மிஷன் இருக்காது, ஆனா எதுக்குமே இவரும் சரி ஸ்ரவந்தியும் சரி நோன்ற வார்த்தை சொன்னதே இல்லை. எப்படி அதை நடத்தலாம் அப்படின்னு மட்டும்தான் யோசிச்சாங்க. நாகராஜ், சாதிக், நிறைய தடவை எனக்காக நீங்க போலீஸ் கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க, திட்டு வாங்கியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.
அது இந்த படத்துல இவ்வளவு பெருசா விஷுவல்ஸ் தெரியறது வந்து நாங்க உழைச்சதுனால மட்டும் இல்ல, நீங்க உழைச்சதுனால தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ அது வர தாட்ஸ் கரெக்டா இல்லையான்னு தெரியணும்னா I needed a team, and that team is Divika. Can you please stand up? Stand up, please. Ram, Narayan, Praveen. இந்த 3 பேர் தான் என்னோட பேக் போன். Without them, it's very tough to write. ஏன்னா என்னோட வேலைக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சு எனக்கு ஐடியாஸ் திரும்ப கொடுத்து என்னை சேலஞ்ச் பண்ற 3 பேர். So I thank you very much for everything that you do for me. Arun Vincent. Okay. Praise the Lord. Praise the Lord. என்னன்னு அவரை நீங்க தனியா கேளுங்க. அது இல்லை அருள், ரகு, ராபர்ட், விக்கி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். நீங்க லிட்டரலி அதாவது ஒரு அசிஸ்டன்ட் நிறைய வேலை செஞ்சேன். தேங்க்யூ வெரி மச் ராபர்ட். அண்ட் அருள், thank you for understanding what I want and delivering it on screen. The film looks big, partly you have a major hand in it. Okay, and இப்ப எல்லாரும் பேசுற மாதிரி டாடி ஃபிகர், எல்டர் பிரதர் ஃபிகர் இஸ் ராஜவன் சார். பொதுவா வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர்ஸ் இல்ல ஆர்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னா எல்லாம் செட்லே பண்ணிட்டா பெஸ்ட் அப்படின்னுவாங்க. ஆனா இவர் அப்படி இல்லை. படத்துக்கு என்ன தேவை, இந்த சீக்வன்ஸ் வந்து லைவா ஷூட் பண்ணாதான் பெஸ்ட் அப்படின்னா அதை ரெக்கமெண்ட் பண்ற ஒருத்தர். someone I look up to and someone I turn to for advice. Thank you very much for being that presence in my life. இந்த படம் இப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணி சொன்னாங்க, எல்லாரையும் ஆக்ஷன் பண்ண வச்சோம், முழுக்க கஷ்டப்படுத்தினேன், டார்ச்சர் பண்ணேன்னு சொன்னாங்க. நான் டார்ச்சர் பண்ணல, டார்ச்சர் பண்ண இங்க உட்காந்து இருக்காரு. நான் 7 சொன்னேன், அவரு தான் பண்ண வச்சாரு. ஸோ சில்வா மாஸ்டர், நம்மளோட அசோசியேஷன் இப்போ வந்து 13 years now. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட் எவர் யூ ஆர் டூயிங். நான் மேக்சிமம் இந்த படத்துல சண்டை போட்டிருக்கேன்னா சில்வா மாஸ்டரோட தான். ஏன்னா ஒரு சீக்வன்ஸ் எழுதி இப்படிதான் வேணும் அப்படின்னா, இல்ல இப்படி பண்ணா அது தப்பா போயிடும், இப்படி ஒண்ணு பண்ணி என்னை குழப்பி விட்டு அப்புறம் நான் அவரோட சண்டை போட்டு ஏதாவது ஒண்ணு ஆகி கடைசியில ஒண்ணு படத்துக்கு பெஸ்டா ஒண்ணு வரும். ஸோ தேங்க்யூ. நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தீங்க, நிறைய எனக்கு தேவையான விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதை விட பெட்டரா டெலிவர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. திவ்யானந்தன் தாமஸ், வாட் கேன் ஐ சே? அவரை பத்தி இப்போ ஊரே பேசுது. டீசல் வாழ்த்துக்கள், டீசலோட சக்சஸ். இந்த படத்துல எனக்கு தேவையான சாங்ஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டு அது அவரோட ஸ்டைல்ல பெஸ்டா எப்படி கொடுக்க முடியும்னு யோசிச்சு எனக்கு இது போதும் அப்படின்னு சொன்னாலும் அதையும் தாண்டி ஒன்னு டெலிவர் பண்றாரு. அது இட்ஸ் a very unique quality and you're a musical genius. You are going to go way up. எங்களோட இன்னும் ஒர்க் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. So thank you very much. The film is looking big partly because of the sound and my sound engineers. I don't know if they're here. Vishnu, PC, Dileevan, Tapas, அவங்க எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. The film's sound is very big because of that. எடிட்டர் பிரசன்னா, அவரு நிறைய பேச மாட்டாரு, ஆனா you know how they work. Thank you. நீங்க FIR டைம்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க. இந்த படம் FIR விட ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு படம், பட் ரொம்ப அழகா எடிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சுரேஷ், I don't know where he is. Where is he? சாரு எப்படி இந்த படத்துக்கு ஒரு அசோசியேட்டோ அந்த மாதிரி ஈக்குவல் ஹேண்ட் சுரேஷுக்கு இருக்கு. அவர் வந்து ரொம்ப திறமையான ஒரு எடிட்டர். I think future he is going to be a really good editor. Thank you for everything you do for me. இங்க வராத 2 பேர் இருக்காங்க இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர்ஸ், உத்ரா மேனன் அண்ட் தீபாவளி நூர். காஸ்டியூம் அண்ட் ஸ்டைலிங்ன்றது வந்து இந்த படம் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே சொன்னது, இவங்க எல்லாருமே பாக்குறதுக்கு அமேசிங்கா இருக்காங்க, இவங்க they all look so good அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் உத்ரா மேனன், who put it together. She was brilliant in the way she conceived my ideas and created a look. So she's not here, so please convey my thanks. Meeru and Durga,
நீங்க 2 பேர் எங்கிட்ட நிறைய திட்டு வாங்கினீங்க, ஆனாலும் ஒரு அசிஸ்டன்ஸ் மாதிரி என் கூடவே நின்று ஒர்க் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. விஎஃப்எக்ஸ் இந்த படத்துல ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். அந்த விஎஃப்எக்ஸ் டீம் இங்க இல்ல, பட் ஐ தேங்க் தம். போஸ்டர்ஸ் பார்த்திருப்பீங்க. அந்த போஸ்டர்ஸ் டிசைன் பண்ண பிரதூல், I don't know if he's here. Yeah, I think I saw him. So பிரதூல் அவரும் நரேன் the photographer, இவங்க 2 பேர் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் தான் இன்னைக்கு நேற்றுக்கெல்லாம் ரிலீஸ் ஆன அந்த போஸ்டர்ஸ். The way it looks good is because of them. சித்தார்த் and Gokul எங்க இருக்காங்கன்னு தெரியல. I thank them for all the promotion work that they're doing. And கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும்னா, I'm standing here today as a director because of my wife. கௌதம் சார் 2009 ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணும்போது ஒரு 15 இயர்ஸ், இப்போ 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. சினிமால பெருசா சப்போர்ட்டோ இல்ல சேலரிஸோ எல்லாம் ரெகுலரா வராது. என்னை முழுக்க பார்த்துக்கிட்டது அவங்கதான். So the dream of being a director is fulfilled because of a support like that. So I thank you. ஸோ இதுக்கு மேல நான் கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த படம் ரொம்ப பெருசா வந்திருக்கு, ஸ்கேல் ஸ்கோப் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதுக்கு முழுக்க எனக்கு சப்போர்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண பெர்மிஷன் கொடுத்த லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேசன் சாருக்கும் I thank you from the bottom of my heart. The film, whatever happens to the film is 100% in your hands because you pushed me to do the best. So I hope I have given you, I have not let you down, I have not disappointed you. So in closing, one last thing, ஒரு படம் ஜெயிக்கிறதும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் காரணம் பிரஸ். என்னோட முதல் படத்துக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க எஃப்ஐஆருக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். உங்களை ஏமாத்தாம, ஆடியன்ஸை ஏமாத்தாம, ப்ரொடியூசர்ஸை ஏமாத்தாம, இதுல நடிச்ச யாரையுமே ஏமாத்தாம சின்சியரா ஒரு படம் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ வில் லைக் இட், என்ஜாய் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ.